ப்ரேயர் பிரிங்ஸ் விக்ட்ரி. ஸோ ஜபமே ஜெயம் அப்படிங்கிற தலைப்பில் தான் நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ ஜபத்தை நம்மளுடைய ஒரு ஆராதனையும் சரி, ஒரு நம்ம தொடக்கமும் முடிவும் வந்து எப்படி இருக்கும்னா, நம்ம தொடக்கமும் ஜபத்தில் தொடங்குவோம், முடிகிறதும் ஜபத்தில் முடிப்போம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம வந்து ஒரு விஷயத்திலையும் நம்மளோட தொடக்கமும் நம்ம ஜபத்தில் தொடங்கணும், நம்மளோட முடிக்கிற முடிவும் வந்து நம்ம ஜபத்திலேயே இருக்கணும். ஸோ ஜபம் வந்து ஜபத்தை பற்றி என்ன சொல்லணும்னா, ஜபம் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து மிக அவசியமான ஒன்று. நம்மளோட வாழ்க்கையில வந்து நம்ம எப்படி வந்து நம்ம உடம்பு சரியில்லைன்னா ஒரு டாக்டர் கிட்ட நம்ம போறோமோ, அதே மாதிரி வந்து நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான நேரத்துல வந்து நம்மளுடைய பரம வைத்தியரான நம்மளுடைய தேவனை நோக்கி நம்ம போனா நமக்குரிய வந்து சொல்யூஷன் வந்து அவர் கொடுக்க வல்லவனா இருக்கிறாரு. அதுக்காக வந்து நம்ம உடம்பு சரியில்லாதப்போதான் வந்து தேவனை நோக்கி நம்ம இப்பெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம எப்பொழுதும் வந்து தேவனை நோக்கியே நம்ம வந்து ஜெபம் பண்ணணும். ஸோ ஜெபிச்சாதான் வந்து நம்ம ஜெபிச்சாதான் நம்மளுடைய தலைமுறைக்கும் அது வந்து ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். நம்ம எந்த விஷயத்திலையும் வந்து ஒரு தொடக்கத்துல ஜெபம் பண்ணாலும், ஒரு முடியில எந்த விஷயத்த நம்ம ஆரம்பிக்கும் போதும் நம்ம ஜெபம் பண்ற ஒரு ஜெபம் வந்து நம்ம இன்னைக்கு விதைச்சோம்னா நம்ம பிள்ளைங்க அதை பார்த்து வந்து அவங்களோட தலைமுறைக்கு அதை வந்து அதை பயன்படுத்துவாங்க. ஜெபம் வந்து நம்மளை வந்து புதிதாக்கும். ஒருத்தரையும் வந்து ஒரு நாளும் வந்துமே நம்மளை வந்து புதிதாக்க கூடியது. ஜபம் வந்து நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம வந்து ரொம்ப அதிகரிக்க உதவுறது ஜபம் தான். நம்ம வந்து ஆராதனையில எப்படி ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரிதான் நம்மளும் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து நம்ம நாளை தொடங்கும் போதும் ஆரம்பத்துல எழும்பும் போதும் நம்ம பிள்ளைகளுக்கு முன்பாக நம்ம ஜெபிச்சோம்னா அவங்க அதை பார்த்துட்டு அவங்களோட லைஃப்ல அவங்களுக்கு இருக்க ஜெனரேஷன்ல அவங்க அதை சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி பசங்க பாடின பாட்டு, சின்ன பசங்க ஒரு இங்கிலீஷ் சாங் ஒன்று பாடினாங்க. அவங்க பாடின பாட்டை வந்து ஒரு கொயர் வந்து ஒரே ஒரு அந்த பாட்டை மட்டும் பாடுங்க. ப்ரேயர் பிரிங்ஸ் தட்டி இந்த ப்ரேயர் தான். தேவனும் வந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் போது வந்து ஜபத்தினாலதான் தொடங்கினாரு, அவர் முடிக்கிறதும் ஜபத்தினாலதான் முடிச்சாரு. அவரோட மாஸ்டர் கீ எதுனா ஜபம் தான். அதே மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளுடைய மாஸ்டர் கீ எதுவா இருக்கும்னா ஜபமா இருக்கணும். அப்புறம் வந்து நம்மளோட ஜபம் தான் நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு பெர்ஃபெக்ட் லைஃபை வந்து நமக்கு தருது. ஸோ அந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் வந்து நமக்கு வேணும்னாலும் நம்ம வந்து இந்த ஜபத்தை வந்து எப்பொழுதும் அந்த ஜபிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. இப்போ ஒரு டீச்சர் கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டூடெண்ட் நேம் சொன்னா அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஒரு 50 பேர் 60 பேர் படிக்கிற ஸ்கூல்ல வந்து ஒரு டீச்சர் கிட்ட போயிட்டு நம்ம வந்து இந்த ஸ்டூடெண்ட்டை தெரியுமான்னு கேட்டா எந்த ஸ்டூடெண்ட் வந்து அதிகமா தெரியுமோ அடிக்கடி வந்து இந்த டீச்சரை வந்து பாக்குற பசங்களை தான் வந்து இந்த டீச்சரோட பேர் அதிகமா மனசுல நிற்கும். அதே மாதிரிதான் நம்மளும் அடிக்கடி போயிட்டு தேவனோட சன்னதியில முழங்கால் பண்ணிட்டு நிற்கும் போதுதான் தேவனுக்கு அடிக்கடி நம்மளும் தெரியும். இல்லாட்டி நம்ம வந்து எங்க நிற்போம்னா கடைசியில நிற்போம். நமக்கு முன்னாடி வந்து முழங்கால் படித்தவங்களுக்கு தான் தேவன் முதலிடம் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்மளும் வந்து தேவனுடைய சன்னதியில வந்து நம்ம முழங்கால் படிக்கணும். இப்போ வந்து நம்ம பைபிள்ல வந்து ஒரு கேரக்டரை பத்தி பார்க்க போறோம். பசங்க கிட்ட கேட்கிற விஷயம், விசுவாசத்தின் தகப்பன் யார்? பொறுமைக்கு உதாரணம் யார்? யோபு. சாந்த குணத்திற்கு எடுத்துக்காட்டு யார்? மோசே. ஜபத்துக்கு எடுத்துக்காட்டு யார்? தானியேல் வந்து ஜபத்துக்கு எடுத்துக்காட்டு. இதுல பெண் கேரக்டர்ல வந்து ஜபத்துக்கு எடுத்துக்காட்டு யாரு? எஸ்தர். இந்த மாதிரி நிறைய கேரக்டர் இருக்கு. ஆனா இன்னைக்கு நான் எடுத்துக்கிட்ட கேரக்டர் வந்து ஜபத்துக்கு எலியாவோட ஜபம். எலியாவோட 5 ஜபத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஜபத்தை வந்து அடிக்கடி நம்ம கேட்டிருக்கோம். பாஸ்டர் சொல்லியிருக்காரு, அவர் வேற விதத்துல சொல்லியிருப்பாரு. நான் வந்து சொல்றது வந்து நீங்க புரிஞ்சு கொள்ற விதத்துல உங்களுடைய வாழ்க்கைக்குரிய 5 ஜபத்தை பத்தி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது அவங்களுக்கு நல்லாவே புரியும். இப்ப நான் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் புரியும். ஃபர்ஸ்ட் ஜபம் வந்து இயற்கையை மாற்றக்கூடிய ஜபம். வந்து
எடுத்துக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பாத்தீங்கன்னா எலியா வந்து எப்படி ஜெபிக்கிறாருன்னா, மழை வரக்கூடாதுன்னு யாரெல்லாம் ஜெபிப்பாங்களா? ஆனா இந்த மனுஷன் ஜெபிச்சான். எதுக்காக ஜெபிச்சான்? நம்ம ஜெபிப்போம் மழை, பசங்க எல்லாம் மழை வரணும்னு தான் ஜெபிப்பாங்க, ஏன்னா ஸ்கூல் லீவ் விடணும்ட்டு. ஆனா இந்த எலியா வந்து எதற்காக ஜெபிக்கிறான்? மழை பெய்யக்கூடாதுன்ட்டு. எதற்காக ஜெபிக்கிறாரு அப்படி? தேவன் யார் என்பதை வந்து யாருக்கு காட்டுறதுக்காக? ஜனத்துக்கு காட்டுறதுக்காக வந்து அவர் வந்து ஜெபிச்சார். எப்படி ஜெபிச்சார்? இவரோட ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்ம வந்து எப்படி ஜெபிக்கிறோம்னா, ஏதோ எழுந்து ஏசப்பா நன்றி, இந்த நாள் ஆசிர்வதிங்க, இது கொடுங்க அது கொடுங்க அப்படி இப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனா இவருடைய ஜெபம் எப்படி இருந்துச்சுன்னா, கருத்தா இருந்துச்சு. அந்த ஜனங்கள் வந்து பாவத்தினால அழியறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சுட்டு ரொம்ப கோபப்பட்டு என்ன பண்றாரு? அவர் ஜெபம் பண்றாரு. தேவன் நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணதுனால 3 வருஷமும் 6 மாதமும் வந்து அந்த தேசத்துல மழை இல்லாம போச்சு. எதுக்காகனா, இது ஒரு விஷயம் வந்து நமக்கும் இதே மாதிரி தடையா இருக்குதுன்னா, ஏதோ ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க போகுதுன்றதுக்காக தான் அந்த விஷயமே வந்து தடையா இருக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஐயோ நமக்கு கிடைக்கலையே, அந்த ஜனங்க வந்து ஒரு விஷயம் இல்லாதப்போதான் அந்த விஷயத்தோட அருமை தெரியும். மழை இல்லாதப்பதான் என்ன பண்ணுவாங்க, அந்த மழையோட தேவை அவங்களுக்கு அதிகமா இருக்கும். இப்ப எதற்காக அந்த தேசத்துக்கு மழை வரணும்? மழை இருந்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க சாப்பிட முடியும். அவங்களோட வாழ்க்கையை வந்து பனியும் மழையும் பெய்யறது எதுக்காகனா, அவங்களுடைய விவசாயத்துக்காக. சோ இப்படிப்பட்ட விவசாயமே வந்து அழிஞ்சு போச்சுன்னா அவங்க எப்படி கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு பாருங்க. இப்படிப்பட்ட வந்து அந்த டைம்ல எப்படி இருந்திருக்கும்? அந்த மழை இல்லாதப்போ என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப பஞ்சமான நிலைமை இருக்கும். ஸோ என்ன பண்ணாங்கன்னா, அந்த தேசம் முழுவதும் பஞ்சத்தினால வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. எதுக்காகனா, அந்த மக்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, பாகால்னு ஒரு சிலையை உருவாக்கி என்ன பண்ணாங்கன்னா வணங்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த சிலை தான் அவங்களுக்கு வந்து மழையும் பனியும் தருதுன்னு அவங்க நம்பினாங்க. ஸோ அதனாலதான் இந்த எலியா என்ன பண்ணாருன்னா, இவங்களுடைய நம்பிக்கையை வந்து மாற்றணும்ன்றதுக்காக வந்து மழையும் அந்த பனியும் பெய்யக்கூடாதுன்னு தேவன் கிட்ட ஜெபிச்சாரு. ஸோ அதே மாதிரி வரல. அப்ப அந்த ஜனங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, திரும்பவும் வந்து அந்த சிலையை வந்து வணங்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எலியா வந்து தேவன் நோக்கி ஜெபிக்கும் போது மழை இல்லாம போச்சு. 3 வருஷம் 6 மாதமும் பூமியில வந்து மழையே பெய்யல. தேவன் வந்து எலியா வந்து தேவன் கிட்ட கேட்டப்போ கருத்தா கேட்டனால அவனுக்கு கிடைச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் கேட்ட விஷயம் அவனுக்கு கிடைச்சது. ஸோ நம்மளும் வந்து எதை கருத்தா கேட்கணுமோ அது கருத்தா நீங்க கேட்டீங்கன்னா, படிக்க முடியலையோ சரி, எந்த விஷயமா இருந்தாலும், பண தேவையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் கருத்தாய் ஜெபிக்கணும். எலியா வந்து இதுல பார்த்தோம்னா, அவர் வந்து ரொம்ப பெரிய ப்ரேயர்லாம் அவர் பண்ணல. இது வந்து ஷார்ட்டா தான் அவர் பண்ணியிருக்காரு எதுவா இருந்தாலும். ஸோ அந்த ப்ரேயர் எப்படி இருக்குன்னா, நமக்கு வந்து ரொம்ப நேரம் நீண்ட நேரம் ஜெபிக்கணும்ன்றதை விட கருத்தா நம்ம ஜெபிச்சோம்னா தேவன் நம்மளை கேட்க வல்லவரா இருக்கிறார். அடுத்து பார்த்தீங்கன்னா, வல்லமை கொண்ட ஜெபம். வல்லமை உள்ள ஜெபம் இது வந்து பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 21, 22 வாசனம். ஓகே, நான் சொல்லிடுறேன் வாசங்க. ஃபர்ஸ்ட் வந்து அந்த தேசத்துல முதல்ல என்ன ஆச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஜெபத்துல வந்து அந்த தேசம் வந்து பஞ்சத்தினால போயிடுச்சு. அப்ப அவங்க யாருக்கும் உணவு இல்லாம போச்சு, எலியாவுக்கும் உணவு இல்லாம போச்சு. அப்ப என்ன பண்ணாங்கன்னா, தேவனால இதை வந்து இந்த காகத்தினால போச்சுட்டாரு. அதுக்கப்புறம் வந்து தேவன் வந்து எங்க போக சொல்றாருன்னா, சாரிபாத் என்னும் விதவை கிட்ட போக சொல்றாரு. அங்க வந்து இவருக்கு தேவையான உணவு வந்து அவர் வச்சிருக்காரு. அதே மாதிரிதான் நம்மளும் வந்து நமக்கு இந்த விஷயம் நம்ம வாழ்க்கையில நடக்குதுன்னா வந்து தேவன் நம்மளை அப்படியே விட்டுட்டு போக மாட்டார். அதற்கு உரிய வந்து சொல்யூஷனும் நம்ம கிட்ட தருவார். ஸோ இந்த அதிகாரத்துல வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17, 22. ஸோ
ஸோ வல்லமை உள்ள ஜெபம். இந்த சாரிபாத் கிட்ட போயிட்டு எலியா என்ன பண்றாருன்னா, அவங்க சாரிபாத் கிட்டே கொஞ்சம் எண்ணெயும் கொஞ்சம் மாவும் இருந்துச்சு. அந்த அந்த அதை வந்து எலியா வந்தவங்க அதை வந்து அவருக்கு போஷிக்க கொடுத்தாங்க. இப்படியே அவகிட்ட இருந்த அந்த மாவும் எண்ணெயும் குறையவே இல்லை. இப்படிதான் அளவில்லாத ஆசீர்வாதத்தையும் நம்ம கிட்ட தராரு. நம்ம வந்து ஜெபிக்கும் போதுதான் நம்ம வந்து கடவுள்கிட்ட உண்மையா இருக்கும் போது நம்மளோட ஆசீர்வாதம் இதே மாதிரி குறையாது. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சாரிபாத் விதவைக்கு ஒரே ஒரு மகன் தான் இருந்தான். அந்த மகனும் இறந்துட்டான் அப்படின்ற செய்தி வந்து சாரிபாத் யார்கிட்ட சொல்றாங்க? எலியா கிட்ட சொல்றாங்க. அப்ப எலியாவுக்கு ரொம்ப வருத்தம் அடைஞ்சிட்டு என்ன பண்றாரு, அந்த மகனை தூக்கிட்டு எங்க போறாருன்னா மேல் வீட்டறைக்கு கொண்டு போறாரு. மேல் வீட்டறைக்கு கொண்டு போயிட்டு ஜெபம் பண்றாரு. முதல் தடவை ஜெபம் பண்ணிட்டு, தேவனே இந்த மகனுக்கு வாசிங்க அந்த அதிகாரத்துல என்ன போட்டிருக்கு? என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணாதிருந்தால் அவளுக்கு துக்கத்தை வருவித்ததோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்ப வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஸோ இங்க வந்து என்ன சொல்றாங்க, அவரோட பசிக்கு உணவளித்த அந்த விதவையோட மகன் வந்து இந்த நிலைமையில இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, எலியா வந்து தேவனை நோக்கி வந்து மேலறைக்கு போயிட்டு அவனோட ஆத்மா வந்து திரும்பி வரணும்னு ஜெபிக்கிறான். முதல் தடவை ஜெபிக்கிறான், என்னாச்சு, ஜெபிச்சுட்டு அவனை பார்க்கலாம், அப்போ உயிர் வரல. 2வது தடவை என்னாச்சுன்னா, 2வது தடவை ஜெபிச்சுட்டு திரும்பவும் பார்க்கலாம், அவனுக்குள்ள அந்த மகனுக்குள்ள அந்த உயிர் வரல. 3வது ஜெபிச்சுட்டு பார்க்கும்போதுதான் என்னாச்சுன்னா, அந்த மகன் உயிரோட வந்து எழுப்பினான். ஸோ வந்து நம்ம இதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் கிடைக்கல அப்படின்ட்டு நம்ம ஒரு தடவை ஜெபிச்சுட்டு விடாம திரும்ப வந்து கர்த்தரிடத்துல போய் கேட்கும் போதுதான் அவர் வந்து அதற்கான பதிலை வந்து தர வல்லவரா இருக்கிறார். இப்படி வந்து ஒரு உயிரை வந்து திரும்பவும் வரும்ன்றது வந்து ஒரு சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். அந்த விஷயத்தையும் வந்து இவருடைய ஜெபம் வந்து அவ்வளவு ஒரு வல்லமையுள்ள ஜெபத்தினால அந்த மகனுக்கு அந்த உயிரும் திரும்ப கிடைச்சது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 3வது வந்து இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம்னா, நம்ம வந்து ரெகுலரா கண்டினியூவஸா ப்ரேயர் பண்ணணும். அப்பதான் கடவுள் வந்து ஒரு ரைட் டைம்ல வந்து நம்மளுக்கு வந்து பதிலளிப்பார். அப்புறம் பவர்ஃபுல் ப்ரேயர் வந்து நம்மளுடைய வல்லமை உள்ள நம்மளுடைய ப்ரேயர் வந்து நம்மளுக்கு வந்து பலத்தையும் கொடுக்கும், நமக்கு பவரையும் கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட எலியாவோட ஜெபத்தை போல வல்லமையோட ஜெபத்தை நம்ம வந்து பண்ணணும். 3வது ஜெபம் பாத்தீங்கன்னா, வானத்திலிருந்து அக்கினியை இறக்கின ஜெபம். இப்போ முதலாவது என்னாச்சு, தேசம் முழுக்க மழையும் வரல, பனியும் வரல. அப்போ பஞ்சம் ஏற்பட்டுச்சு. பஞ்சம் ஏற்பட்ட உடனே எலியா எங்க போறாருன்னா, சாரிபாத் விதவையின் வீட்டுக்கு போறாரு. அங்க போஷிக்கப்பட்டாரு. அங்கேயும் ஒரு அற்புதத்தை காண செஞ்சாரு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அங்க ஒரு அற்புதம் நடந்தாதானே 3 வருஷம் 6 மாசம்ன்றது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சுன்னா ஜனம் வந்து என்ன ஆயிடும், பசியினால அழிஞ்சு போயிடும், அந்த தேசமே அழிஞ்சு போகும். அதனால என்ன பண்றாருன்னா, வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். இதுல பாத்தீங்கன்னா, இப்போ பஞ்சம் ஏற்பட்ட உடனே எலியா என்ன பண்றாருன்னா, ஜனத்துக்கிட்ட போய் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து உங்க தெய்வத்துக்கிட்ட நீங்க முறையிட்டு கேளுங்க. நீங்க என்ன பண்ணுங்க, பாகால் கிட்ட போயிட்டு நீங்க கேளுங்க, மழை வரணும்ட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பாகால் கிட்ட கேளுங்க. உங்க தேவன் வந்து உங்களுக்கு மழையும் பனியும் வர வச்சுட்டாங்கன்னா உங்க தேவன் தான் வந்து வல்லமையுள்ள பெரிய தேவன்னு நான் நம்புறேன். அப்படி வரலன்னா நீங்க வந்து என்னுடைய தேவன் தான் ஏற்றுக்கணும்னு யாரு சொல்றாங்கன்னா, இந்த எலியா அந்த மக்களை பார்த்து சொல்றாரு. அந்த மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுட்டு என்ன பண்றாங்கன்னா, பாகால நோக்கி வந்து என்ன பண்றாங்கன்னா, முறையிட்டு கேட்கிறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, மத்தியானம் வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, கத்தியினால உணவை தீர்ச்சு ரத்தம் வர வச்சு ஆர்ப்பரித்து என்ன பண்றாங்கன்னா, மழை வந்ததுக்காக ஜெபம் பண்றாங்க. ஆனா அந்த இடத்துல மழை பெய்யவே இல்லை. ஏன்னா கல்லுக்கிட்ட போயிட்டு நம்ம நின்று கேட்டா அது நமக்கு வந்து கிடைக்காது. அதே மாதிரிதான் நம்ம வந்து நிறைய நேரத்துல வந்து நம்மளுடைய பாவத்துக்கிட்ட முன்னாடி நின்றுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அதுதான் சரின்னு நம்ம வந்து சொல்லி நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அந்த மாதிரி இல்லாம உண்மையான தேவன் நமக்காக வந்து சிலுவையில மரித்த தேவனை வந்து நம்ம மறந்துடுறோம் நிறைய நேரத்துல. ஸோ நம்ம வந்து இங்க என்ன பண்ணோம்னா, இங்க வந்து எலியாக்கு வந்து
எலியா வந்து ஒரே ஒருத்தன் தான். அந்த சுத்தி இருந்த மத்தவங்க எத்தனை பேரு? எத்தனை பேரு? பாஸ்டர் சொல்லிருக்கும் போது கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் இல்ல, 450 பேர். ஒரே ஒருத்தர் வந்து இந்த சைடு நிற்கும் போது, ஒரு பெரிய ஜன கூட்டம் வந்து அந்த சைடு நிற்கும் போது உங்க எப்படி இருக்கும்? பயமா இருக்குமா இருக்காதா? 450 பேருக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்றோம்? என் தேவன் தான் ரொம்ப பெரியவர், அவர் தான் உண்மை உள்ளவர்னு நம்ம சொல்லும் போது நம்ம எப்படி இருக்கணும்னா, நம்ம வந்து தேவனுக்குள்ள இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பெரிய வல்லமையுள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனுஷனா இருந்தாதான் அந்த எதிர்த்து நிற்கிற மக்களை வந்து போராட முடியும். இதே மாதிரிதான் கோலியாத்தும் தாவீது கதையும். அவ்வளவு பெரிய வந்து வீரனை வந்து ஒரு சின்ன மனுஷன் வந்து ஒரே ஒரு கல்லுனால அடிச்சு கொண்டான். அதே மாதிரிதான் இங்க வந்து எலியா என்ன பண்றாருன்னா, அங்க இருக்க மக்களுக்கு என்ன சொல்றாருன்னா, உங்க தேவன் உண்மை உள்ளவரா இருந்தா நீங்க வந்து கேளுங்க மழை வரணும்னு. ஆனா அவங்க கேட்டு பாக்குறாங்க, அப்ப என்னாச்சு? மழை பெய்யல. அதுக்கப்புறமா தான் என்ன, இப்ப வந்து யாரோட டர்ன் வருது? எலியாவோட டர்ன் வருது. எலியாவோட டர்ன் வந்தோன்னு அவன் என்ன பண்றான்னா, என்ன பண்ணி எப்படி வந்து ஜெபிக்கிறான்? பலிபீடத்து மேல என்ன பண்றான்னா, காளையை வச்சுட்டு என்ன பண்றான்? விறகுகள் அடிக்கிறது மேல காளையை வச்சுட்டு தண்ணி ஊத்தி வாய்க்கால பண்ணிட்டு அது மேல தண்ணி ஊத்துறான். தண்ணி ஊத்துனா நம்ம நெருப்பு எரியவே எரியாது. சாதாரணமா பத்த வச்சாலே எரியாது. இதுல ஒரு இடத்துல தண்ணி ஊத்தி வாய்க்கால் உண்டு பண்ணி அது மேல ஒரு பலிபீடத்தை வச்சு ஒரு காளைய வச்சு, அதுவும் நெருப்பு கிடையாது. அவருடைய நெருப்பு எது? அவருடைய இது எதுனா ஜபம் தான். ஜபத்துல தேவனை நோக்கி கூப்பிடும் போது என்ன கிடைச்சதுன்னா, என்ன உண்டாச்சு? அந்த காளையின் மேல அக்கினி உண்டாகி அந்த காளை எரியப்படுச்சு. இப்போ வந்து மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கும்? அவங்க வந்து காலையில இருந்து ஒரு நாள் ஃபுல்லா கேட்டு பார்த்தாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஆகல? மழை அந்த அக்கினி எரியல. ஆனா இவர் வந்து கருத்த ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லி ஜெபிச்சிருப்பாரு. ரொம்ப நீண்ட நேரம் எடுத்துக்கல. அவருடைய பிரேயர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வரியா தான் இருக்கும். என்ன வரியா இருக்கு? அதை வாசிங்க. கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். ஒரே ஒரு வார்த்தை தான், என்னை கேட்டருளும். அப்போ வந்து அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இப்ப ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்க ஒரு ரிலேஷன்ஷிப், கேட்டருளும் அப்படின்ற ஒரே ஒரு வார்த்தை தான் வந்து எலியா வந்து தேவனை நோக்கி கேட்கிறான். ஆனா நம்ம வந்து எவ்வளவோ வந்து நீண்ட நேரம் ஜபிச்சும் நமக்கு நிறைய விஷயம் நமக்கு வந்து இன்னமும் நமக்கு வந்து தெரிய அது வந்து ஆசீர்வதிக்கப்படாம இருக்குதுன்னா, நம்ம வந்து எலியா போல கருத்தாய் ஜெபிக்கலன்னு தான் அதுக்கு அர்த்தம். சோ நம்மளும் என்ன பண்ணணும்னா, இவரை மாதிரி வல்லமை கொண்டு ஒரு ஜபத்தை வந்து நம்ம செய்யணும். அதுக்கப்புறம் என்னாச்சு? அக்னி உண்டாச்சு. 3வது ஜபம். 4வது பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து மழையை தந்த ஜபம். இப்படியே அந்த காலை மேல தண்ணியை ஊத்திட்டு நெருப்பு வச்சும் போது அவர் சுருக்கமா ஜபம் பண்ணாரு. வானத்திலிருந்து அக்னி வந்துச்சு. 4வது ஜபம் பாத்தீங்கன்னா வானத்திலிருந்து மழையை தந்த ஜபம். வாசிங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 42 முதல் 45 வரை. கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல ஏறி தரையில பணிஞ்சு தன் முழங்காலில் பட குனிஞ்சு எப்படி ஜபிக்கிறாருன்னா, தன் முகம் வந்து தன் முழங்காலில் பட குனிஞ்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம ஜபிச்சிருக்க மாட்டோம். அவர் எப்படி வந்து கேட்டிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அந்த திரும்ப வந்து மழை வரணுன்றதுக்காக ப்ரேயர் பண்ணாரு. எத்தனை தடவை ப்ரேயர் பண்ணாருன்னா, முதல் தடவை ஆகாப்பை கூப்பிட்டு பார்த்து அங்க மழை வருதான்னு கேட்கிறப்போ அந்த இடம் என்னாச்சு? எதுவுமே வரல. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா 7 தடவை வந்து அனுப்புறாரு. 7வது தடவை போய் நீ பாருங்க. 7வது தடவை போய் பார்க்கும்போது ஒரு சின்ன மேகத்துளி வந்து அங்க வரதை வந்து எல்லாரும் ஜனங்க பாக்குறாரு. அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, தேவன் வந்து அவரோட ஜபத்தை கேட்டு என்ன பண்ணாரு?
அந்த தேசத்துக்கு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் 3 வருஷம் 6 மாசத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து மழையை வந்து பெய்ய வைத்த தேவன். ஸோ தேவன் நினைச்சா வந்து பூட்டிய கதவையும் திறக்க முடியும், திறந்த கதவையும் பூட்ட வல்லவரா இருக்கிற தேவன் நம்முடைய தேவன். மழையை வராம இருக்க பண்ணவும் அவர் வல்லவரா இருக்கிறார். அதே மழையை வந்து தம் ஜனத்துக்காக வந்து தருவதுக்கும் அவர் வல்லவரா இருக்கிறார். ஸோ இதனால இந்த 4 ஜெபம் பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் எலியாவுக்கும் எப்படி வந்து ஒரு வல்லமையுள்ள ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இயற்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜெபமா இருந்துச்சு. இது எல்லாமே கிடைச்சது. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு, எதுவுமே இல்லாம இவங்க ஜனத்தை வந்து இது இன்னொரு ஸ்டோரி பார்த்தீங்கன்னா யோனாவோட ஸ்டோரியும் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். அவர் வந்து ஜனத்துக்காக என்ன பண்ணாரு, ரட்சிக்கப்படக்கூடாது, மனம் மாறக்கூடாதுன்னு ஓடினாரு. இவர் எப்படி ஓடுறாருன்னா தன் ஜனம் வந்து தன் தேவனை வந்து அறியத்தக்கதாக வந்து ஒரு ஓட்டத்தை வந்து இவர் வந்து ஓடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, இப்படி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து 5வது ஜபம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, உயிரை எடுத்துக்கொள்ளும் தேவனே என்ற ஜபம். ஸோ வந்து அந்த தேசத்துல யார் வந்து அந்த பாகால வணங்கும்படி வந்து சொல்றாரு, அந்த ராஜாவும் அந்த ராணியும் வந்து எல்லா ஜனத்தையும் வந்து என்ன பண்ணுவோம், இதுதான் உங்க தேவனை வணங்க சொன்னதுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றாரு, இவர் வந்து மாட்டிட்டாரு, உண்மையான தேவனை வந்து ஜனத்துக்கு அறிய வச்சுட்டாரு. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், அந்த ராஜாவும் ராணிக்கு எப்படி யார் மேல கோபமா இருக்கும், எலியா மேல ரொம்ப கோபமா இருந்தவன என்ன பண்றாருன்னா, அவனை கொல்றதுக்காக எசபேல் என்ன பண்றான்னா எலியாவை வந்து மிரட்டுறாரு. மிரட்டினோடனே இந்த இதை வந்து எலியா ரொம்ப பயந்துட்டு என்ன பண்றான், தேவனை நோக்கி ஒரு ஜபத்தை வந்து அவன் முறையிடுறான். அந்த ஜபத்தை என்னன்னா, உயிரை எடுத்துக்கொள்ளும் தேவனே, என்னோட உயிரை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஏசப்பா அப்படின்னு வந்து தேவனை நோக்கி ஜெபிச்சாரு. ஆனா இந்த ஜபம் வந்து கேட்கப்படல. கரெக்டா? ஏன் கேட்கப்படல? தேவன் கிட்ட அவர் வந்து உயிரோட தேவன் வந்து பரலோகத்துக்கு எடுத்துக்கிட்டார். இந்த ஜபம் அது கேட்கப்படலைன்றதை விட நம்ம வந்து சில வேளையில நமக்கு வந்து நம்மளுடைய பிரேயர் கேட்கப்படலைன்னு நினைக்கிறோம். ஆனா அது கேட்கப்படலைன்றது இல்ல, ஒரு பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை உனக்கு தரப்போறன்றத வந்துதான் உனக்கு காட்டுறதை தவிர அதை கேட்கப்படலைன்னு நம்ம சொல்ல முடியாது. இங்க வந்து ஒரு உயிரோடு வந்து தேவன் கிட்ட போறது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம். இந்த பைபிள்ல பார்த்தோம்னா 2 கேரக்டர் வந்து உயிரோட தேவனோட போயிருக்காங்க. முதல் வந்து யாரு, ஏனோக்கு, 2வது எலியா. ஸோ இவங்க 2 பேருமே ரொம்ப பாக்கியம் உள்ளவங்க, மறிக்காமலே தேவன் கிட்ட வந்து போயிட்டாங்க. ஸோ வந்து இப்படிப்பட்ட அந்த 4 வல்லமையுள்ள ஜபத்தினால 5வது அவனுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அவனோட ஜபம் வந்து என்ன கேட்கப்படுச்சுன்னா, உயிரோட தேவன் கிட்ட சஞ்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் அவனுக்கு கிடைச்சது. ஒரு சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிக்க ஆசைப்படுறேன். ஆப்பிரிக்கா தேசத்துல வந்து ஒரு பெரிய அடர்ந்த காடு இருந்துச்சு. அந்த காட்டுல வந்து அந்த காடு வந்து ரொம்ப பயங்கரமா அடர்ந்த காடுனா எப்படி இருக்கும், பயமா இருக்கும். அங்க வந்து நிறைய சிங்கங்கள் வந்து அங்க நடமாடிக்கிட்டு இருக்கும். இப்ப அங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஹாபீஸ்க்காக ஒரு பணக்கார பசங்க 4 பேர் என்ன பண்றாங்க, ஹாபீஸ்க்காக வேட்டையாடுறதுக்காக வருவாங்க. ஸோ இந்த காட்டுல வரும்போது அவங்களுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, திடீர்னு வேட்டையாடும் போது நேரம் அதிகமாக இருக்கும் போதோ இல்லை இருட்டாச்சுன்னா அவங்களுக்கு பாதுகாப்புக்காக ஒரு வீட்டை வந்து அந்த காட்டுக்குள்ள வந்து கட்டினாங்க. அந்த காட்டுக்குள்ள கட்டி அந்த 4 பேருக்குமே 4 சாவி இருந்துச்சு. எப்ப யாரு வந்தாலும் வந்து வேட்டையாடிட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு அங்க ஸ்டே பண்ணிப்பாங்க. ஒருவேளை இருட்டாயிடுச்சுன்னா அந்த வீட்டுல இருந்து என்ன பண்ணிப்பாங்க, தூங்கி மறுநாள் எழுந்துட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வந்து என்ன பண்றான், ஒருத்தன் வேட்டையாடுறதுக்காக தனியா வந்துட்டு இருக்கான். தனியா வரும்போது என்ன பண்றான், அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அவனுக்கு என்னென்ன வேணுமோ அவனுக்கு வேண்டிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வேட்டையாடுறதுக்காக வரான். அந்த காட்டுல வரும்போது ஒரு சிங்கம் படுத்துறதுக்கு அவன் பார்த்துட்டான். ஸோ எப்படியாவது வேட்டையாயிடும், அந்த சிங்கம் வந்து இவனை பார்க்கல. ஸோ இவனுக்கு என்ன ஆச்சு, நம்ம எப்படியாவது தனியா வந்து இந்த சிங்கத்தை வேட்டையாடிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல வேட்டையாடிட்டு அவன் என்ன பண்றான், துப்பாக்கியால அதை சுட்டுறான். சிங்கம் செத்து போயிடுச்சு. ஆனா பார்த்தா இன்னொரு சத்தம் கேட்டுட்டே இருக்கு. என்னடா சத்தம் அப்படின்னு திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி ஒரு சிங்கம் நிக்குது. அந்த சிங்கத்தை அடிச்சுனா, ஆனா வந்து இந்த சிங்கம் பின்னாடி வந்து நின்னது ஒண்ணு அவனுக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அவன் பயத்துல கையில இருந்த ஆயுதத்தையும் கீழே போட்டுட்டான். இப்ப என்ன ஆயிடுச்சு, இவன் கிட்ட இருக்க ஒரே ஒரு ஆயுதம் அவன் கால் மட்டும்தான். சரி நம்ம எப்படியாவது ஓடிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்றான், ஓடும் போது என்ன ஆச்சுன்னா, அந்த வீட்டை நோக்கி ஓடினா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டா அவன் காப்பாற்றப்படுவான். ஸோ அதே மாதிரி அந்த வீட்டை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறான். அந்த சிங்கமும் பின்னாடி துரத்திட்டே வரும்போது அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு பாக்கெட்ல தொட்டு பார்க்கலாம், சாவி இல்லை. அவன் வரும்போது என்ன பண்ணிட்டான், அந்த சாவி என்ன பண்ணிட்டான், அந்த வீட்லயே வச்சுட்டு அவன் கிளம்பி வந்துட்டான். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்மளும் ஜபமாகிய சாவியை வந்து
மறந்துட்டு நம்ம போயிட்டோம். நம்ம எப்பவுமே என்ன பண்ணணும்னா நம்ம ஜெபத்தை வந்து நம்ம எடுத்துட்டு போனாதான் வந்து எந்த பூட்டிய கதவுகளையும் பூட்டிய ஆசீர்வாதத்தையும் துறக்க தேவன் வல்லவரா இருக்கிறாரு. இவன் என்ன பண்ணுச்சு, சாவி இல்லாததுனால அந்த சிங்கம் வந்து அவனை வேட்டையாடிச்சு. ஸோ நம்மளுடைய சாவி என்னன்னா ஜெபம் தான். அந்த சாவி என்ன பண்ணணும்னா நம்ம வந்து ஜெயமா மாட்டுறதுக்கு நம்ம எப்பவுமே அதை நம்ம வந்து கழுத்துல வந்து எப்பவுமே போட்டுக்கணும். நம்ம வாயில எப்பவுமே தேவனை குடிச்சிட்டே இருக்கணும். இப்படி வந்து ஜெபம் வந்து நமக்கு இந்த மாதிரி நம்ம ஜெபம் பண்ணாதான் பவுலும் சீலாவும் பார்த்தீங்கன்னா நடுராத்திரியில ஜெபம் பண்ணாங்க. ஜெபத்துக்கு ஒரு நேரமே கிடையாது. அதிகாலை, நடுராத்திரி, சாயங்காலம், மந்தி சந்தி எல்லா நேரத்திலும் நம்ம ஜெபிக்கணும். ஸோ நடுராத்திரியில இவங்களுக்கு சீலாவும் பவுலும் ஜெபிச்ச போது அவங்களுடைய கட்டுகள் வந்து பவுலும் சீலாவும் வந்து நடுராத்திரியில ஜெபம் பண்ணும்போது என்னாச்சுன்னா அவங்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டுச்சு. கேட்கப்பட்ட போது என்னாச்சுன்னா ஜபிச்ச உடனே ஜெயில இருந்த கட்டுகள் எல்லாம் ஜெயிலோட கதவும் திறந்துச்சு. அவங்களோட கட்டுகள் எல்லாம் அகன்று போச்சு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு வல்லமையோட ஜெபத்தை வந்து இவங்கள மாதிரி நம்மளும் ஜெபிக்கணும். அப்படி ஜெபிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னா நமக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கு. ஜெபிக்கும் போது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அதிகமாகும். ஸோ அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு வந்து அதிகமாகும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணதான் தேவனோட அன்பை வந்து புரிஞ்சுக்க முடியும். நம்ம ஜெபிக்க யோவான் 1 யோவான் 4:8 இருக்கிற மாதிரி தேவனை வந்து அப்பதான் அறிய முடியும். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் நமக்கு பதில தரும். ஜெபிச்சாதான் தேவன் வந்து நல்ல ஒரு அவர் நமக்கு பதில் தருவாங்க. இதே மாதிரி நம்ம பார்த்த கதையில நமக்கு கிடைச்ச அதே ஒரு பதில் வந்து நமக்கும் கிடைக்கும். நாலாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் உங்களுக்கு வந்து வழிகாட்டும். நம்ம எப்படி போகணும்ன்ற ஒரு வழிகாட்டுதலை உண்டு பண்ற ஜெபம் வந்து நம்மளோட ஜெபம் அந்த மாதிரி இருக்கும். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ஜெபம் வந்து நமக்கு பலத்தையும் உலகபூர்வமான ஆசையும் எதிர்த்து வாழ வந்து சொல்லி தரும். ஸோ மத்திய 26:11-41 இருக்கிற மாதிரி சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழுத்திருந்து ஜெபம் பண்ணணும். விழுத்திருந்து ஜெபம் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதம் அதிகமாக கிடைக்கும். ஆறாவது ஜெபம் வந்து ஜெபம் நம்ம வந்து கர்த்தருடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நடக்க உதவி செய்யும். கர்த்தர் நம்ம வந்து என்ன செய்யணும்ன்ற நினைக்கிறாரோ அது நம்ம வாழ்க்கையிலே நடக்கும். ஏழாவது ஜெபம் பார்த்தீங்கன்னா அற்புதங்களே காண அவர் கிருபை செய்வாரு. எட்டாவது ஜெபம் பார்த்தீங்கன்னா ஜெபம் நம்ம வந்து தேவனை போல நம்மளை மாற்றும். தேவன் எப்படி வந்து ஒரு ஆர்வமும் முடிவுமா ஜெபிச்சாரோ அதே மாதிரி நம்மளும் வந்து தேவனை போல ஜெபிக்கணும். எலியாவை போல வந்து நம்மளும் ஜெபிச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். நம்மளுடைய தலைமுறைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு 5 வல்லமையுள்ள ஜெபத்தை நம்ம வந்து பண்ணணும். எல்லாரும் எழுந்து நிற்கலாம்.